ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிறுகீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நாம் அரிஞ்ச கீரைகளை போட்டு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். கீரை வதக்கிட்டு பிறகு தான் நாம் கொஞ்சம் உப்பு போடணுங்க. ஏன்னா கீரை எவ்வளோ போட்டோமோ உடனே சுருங்கிடும் இல்லையா, அப்போது உப்பு ஜாஸ்தி ஆகிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு கீரை கொஞ்சம் வதங்கிட்டு பிறகு நாம் உப்பு சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை பாருங்கள் வதங்கினோடனே தண்ணி ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். இது சூடு பட்டவுடனே கீரை வதங்கிடும் இல்லையா, அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைக்கிறதுக்கு ஒரு 3 சின்ன பெத்த தேங்காய் எடுத்துருக்குறேன், ஒரு 6 பல் பூண்டு எடுத்துருக்குங்க, ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்குறேங்க. தேங்காயும் பூண்டும் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை இந்த டைமில் வெந்துருச்சுக்காங்க, தண்ணியும் இல்லை. இந்த டைமில் நாம் ஆஃப் பண்ணிடலாம். கீரை மட்டும் அரியும் போது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக அரிச்சுக்கணும், இல்லைன்னா கீரை கொசன்னு ஆகிடுங்க. நான் பெரிய சைஸாக அரியும் போதே இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. ரொம்ப சின்னதாக அரிஞ்சோம்னா கொசன்னு ஆகிடும். அதனால் இப்போ நாம் கீரை தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆனியன் கட் பண்ணியிருக்கோம். இது கூட வாசனைக்கு ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாய். தேங்காவை இதுமாரி கொரன்னு ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் ஆனால் மையணும், பூண்டும் மையணும், தேங்காய் கொரன்னு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரத்தில் கடாயில் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். அதில் ஆயில் ஊற்றணும். கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு பொன்னிறமாகட்டுங்க. இப்போ நாம் ஒரு மிளகாயை போட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் கீரை ஊற்றத்து தான் நான் போட்டிருக்கேன், அதனால் அதுக்கு தண்ணி நான் ஆனியன் வதக்கிக்கிறேன். இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்ச தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டு வாசனை போகட்டுங்க, பச்சை மிளகாய் வாசனை போகட்டும். அது வரைக்கும் நாம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வதங்கின கீரையை எடுத்து இதில் குட்டி வதக்கிக்கலாங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம கடலக்காய் பயிர் இருக்கும்போது இந்த டைமில் நுணுக்கி போடலாம். நான் லாஸ்ட் டைம் செய்யும்போது நான் நுணுக்கி போட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். எரியோடு நல்லா வதக்கிட்டு இருக்கு. நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரைஸோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும், சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.